வணக்கம், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம டிஎன்பிசி குரூப் 2 2A அண்ட் வந்து அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஜிஎஸ் வந்து ஒரு ஃப்ரீ ஃபுல் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிருந்தோம் ஆஃப்லைனில். ஓகேங்களா? ஸோ அதுக்கான கொஸ்டின் பிடிஎஃப் வந்து நம்ம ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அது எழுதாதவங்க எழுதிட்டு வந்து பாருங்க இந்த வீடியோவை. ஸோ அதுக்கான ஆன்சருக்கு தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ எழுதலைன்னா அதை எழுதிட்டு வந்து பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிடிஎஃப் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கொஸ்டினில் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ கீழ்கண்டவற்றுள் சரியானதை காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, முதலாம் ராஜராஜன் பாண்டியர்களை அடக்கி வலிமை பெற்றவனாக வாழ்ந்தான். ஓகேங்களா? ஸோ சோழர்கள் வந்து பாண்டியர்கள் அடக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சேரர்களே வந்து அவங்களுடைய ஆட்சியின் கீழே வந்து வச்சிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரியான ஸ்டேட்மெண்ட். அதுக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, முதலாம் ராஜராஜன் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் புலியும் அதன் அருகில் இரட்டை மீன் கொண்ட உருவம் இருந்தது. ஸோ புலிங்கிறது சோழர்களுடைய நாணயம், அதோட அவங்க சின்னம் தெரியும். இதே வந்து சேரர்கள்லாம் வில்லம்மன் தெரியும், பாண்டியர்கள்லாம் வந்து மீன் அப்படின்னு தெரியும். ஸோ சோழருடைய நாணயத்துல புலியே இருந்து அதன் அருகில்னா இரட்டை மீன் கொண்ட வடிவம் இருந்தது. ஸோ பாண்டியர்களையும் அவங்க ஆளுகை கீழே வச்சிருந்ததுனால அந்த இரட்டை மீன் கொண்ட வடிவம் அவங்க நாணயங்கள் வந்து என்ன பண்ணிச்சு, இடம் பெற்றது. ஓகேங்களா? ஸோ அப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ ஆன்சர் சி 1 and 2 ரைட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஜிஎஸ்க்கான ஆன்சருக்கு வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ மேக்ஸ் வந்து தனி வீடியோவாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்க, நிலையான நுகர்வு மற்றும் உற்பத்தி முறைகளை உற்பத்தி செய்வது எஸ்டிஜின்னு எத்தனாவது கோல்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்டிஜி அப்படிங்கிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். ஓகேங்களா? ஸோ 2015 வந்து இந்த கோல்ஸ் வந்து ஸோ வேர்ல்டு லெவலில் வந்து எல்லா கண்ட்ரிஸும் இந்த கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக வந்து ஒரு 17 கோல்ஸ் வந்து இதுக்கு கீழே வந்து கொண்டு வந்தாங்க. 17 கோல்ஸ் வந்து எஸ்டிஜி கீழே. ஓகேங்களா? ஸோ 169 டார்கெட். ஓகேங்களா? 17 கோல்கள் பிளஸ் வந்து 116 டார்கெட் எதுக்குள்ள அச்சீவ் பண்ணணும்? இந்த 17 கோல் பிளஸ் 116 டார்கெட் எந்த வருஷத்துக்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஸோ 2030. ஸோ இந்த இயர்க்குள்ள இந்த எல்லா கோல்ஸையும் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கண்ட்ரிஸ் வந்து ஃபாலோ பண்ணி அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது கீழே இந்த நிலையான நுகர்வு மற்றும் உற்பத்தி அப்படிங்கிறது எத்தனாவது கோல் அப்படின்னு பாருங்க. இலக்கு 17 கீழே. ஸோ அந்த 17 கோல் வந்து நம்ம படிச்சிருக்கணும். ஸோ அப்பதான் வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இலக்கு 12 அப்படிங்கிறது தான் இந்த நிலையான உற்பத்தி, நுகர்வு மற்றும் உற்பத்தி முறைகளை வந்து கையாளுறது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அறிக்கைகளை கவனிங்கள். இந்தியாவில் உள்ள 18 உயிர்கோள காப்பகங்களில் 11 யுனெஸ்கோவின் மனிதன் மற்றும் உயிர்கோள திட்டத்தின் கீழ் வருகின்றன. ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா, ஸோ மொத்தம் வந்து 18 இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த 18ல யுனெஸ்கோவோட மனிதன் மற்றும் உயிர்கோள திட்டம் அப்படின்னா மேனடு பயோஸ்பியர் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யுனெஸ்கோவோட இது கண்ட்ரோல் கீழே இருக்கிறது, மேனடு பயோஸ்பியர் ரிசர்வ் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 18ல 12 இருக்குது. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 18 வந்து இந்தியாவில் பயோஸ்பியர் ரிசர்வ். அதில் 12 பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோட மேனடு பயோஸ்பியர் ரிசர்வ் கீழே இருக்கும். ஓகேங்களா? ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா 11 இருக்கும். இந்த 12வது எது ஆட் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ பன்னா மத்திய பிரதேசில் வந்து பன்னான்றது ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் ஆட் பண்ணாங்க. ஸோ புக் டேட்டா வந்து கரண்ட் அப்டேட் பண்ணி பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ ரிசர்வ் மொத்தமாக இப்போ இருக்கக்கூடியது 18ல 12 வந்து யுனெஸ்கோவோட மேப்னு சொல்லுவாங்க, மேனடு பயோஸ்பியர் ப்ரோக்ராம் கீழே இருக்குது. இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாருங்க, 1971. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, யுனெஸ்கோவின் உலக உயிர்கோள காப்பகங்களில் சேர்க்கப்பட்ட இந்தியாவின் 11வது உயிர்கோள காப்பகமா இல்ல 12வது காப்பகம் தான் பன்னா எங்க இருக்குது, மத்திய பிரதேசம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து 1, 2 ரெண்டுமே தவறான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, படிப்படியாக மேல் உயர்ந்து செல்லும் இசைநெறி. ஸோ படிப்படியாக மேல உயர்ந்து செல்லும் இசைநெறி என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆரோசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆரோசைன்னு சொல்லுவாங்க. அந்த இசை வந்து டவுன் ஆகுறது, அந்த தாழ்ந்து செல்லக்கூடிய இசை பேர் வந்து அமரோசைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அமரோசை. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கும். அது வந்து இப்போ வந்து கீழ்கண்டவற்றில் தவறானு கேட்குறாங்க. ஸோ ரெண்டுமே தவறான ஸ்டேட்மெண்ட் தான். மேலே உயர்றது ஆரோசை, கீழே வர்றது அமரோசை. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் சி. அதுக்கப்புறம் பாருங்க, விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ முதல் காப்பியம் வந்து இது அப்படின்னா சீவக சிந்தாமணி. அதாவது விருத்தப்பா நரி விருத்தம்னு சொல்லுவாங்க. அந்த விருத்தத்தில் எழுதப்பட்ட முதல் காப்பியம் வந்து சீவக சிந்தாமணி. யார் ஆசிரியர்? பிரித்தட்ட தேவர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் தான் ஃபாலோயிங். ஓகேங்களா? ஸோ கடித்தொகையிலிருந்து அன்பெனப்படுவது தன் கிளை செராமை. ஓகேங்களா? ஸோ அன்பா இருக்கிறது வந்து தன் கூட, அதாவது அன்பா இருக்கிறவங்க வந்து தன் கூட வந்து தேர்ந்தெடுக்கிறவங்களை எப்பயும் கோவப்படாம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதா வந்து அன்பெனப்படுவது. ஸோ தன் கிளை சேராமை அப்படிங்கிறது தான் அன்பெனப்படுவது. ஓகேங்களா? அடுத்தது வந்து செறிவு எனப்படுவது. ஸோ செறிவு எனப்படுவது கூறியது மறவாமை. ஓகேங்களா? ஸோ கூறியது மறவாமை. ஓகேங்களா? ஸோ சொன்ன சொல்ல வந்து காப்பாற்றணும், சொன்ன சொல்ல வந்து கரெக்டாக அப்படிங்கிறத செறிவு அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஆற்றுதல் என்பது அளந்தவருக்கு உதவுதல். இது மட்டும் தான் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஆற்றுதல் அப்படிங்கிறது அளந்தவருக்கு உதவுதல் அப்படின்னா வறியவர்களுக்கு துன்ப வேலையில வந்து என்ன பண்ணும், அவங்களுக்கு வந்து பொருள் கொடுத்து உதவுறதா ஆற்றுதல். ஓகேங்களா? ஸோ போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. ஸோ தான் கூட இருக்கிறவங்க வந்து எப்பயுமே வந்து நம்ம கூட வச்சுக்கணும், நம்ம கூட ஒரு அதாவது அன்பா இருக்கவங்க கூட
எப்பயும் ஒரு கூட வச்சுக்கணும். அவங்க வந்து எப்பயும் வந்து பிரிஞ்சு இருக்கக்கூடாது ஓகேங்களா, அவங்க வந்து தனித்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியமை ஓகேங்களா. ஸோ அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை, செறிவு எனப்படுவது கூறியது மறவாமை, ஆற்றுதல் என்பது அளந்தவருக்கு உதவுவது. இது மட்டும் தான் கரெக்டா மேட்சா இருக்குது. போற்றுதல் என்பது என்னது, புணர்ந்தாமை புணர்ந்தாரை பிரியாமை அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ 9th கொஸ்டின், பானாறு அப்படின்ற வேறு பெயர் கொண்ட நூல் வந்து பெரும் பானாற்று படை ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மதுரை காஞ்சி குறித்த கூற்றுகளில் சரியானது. ஸோ மதுரை காஞ்சி பாடிதாரு மாங்குடி மருதார், கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். எத்தனை அடிகள் அப்படின்னா 782 ரைட்டு தான். ஸோ அடுத்தது கூடற்றவில் அப்படின்னு சொல்லி மதுரை காஞ்சியோட இன்னொரு பேர் என்னன்னு சொல்றாங்க, கூடற்றவில் சொல்றாங்க. 10 பாட்டு நூல்களில் வந்து மிகவும் அதிக அடி எல்லைகளை கொண்டது பாத்தீங்கன்னா இந்த மதுரை காஞ்சி தான் ஓகேங்களா. ஸோ குறுகிய அடி எல்லைகளை கொண்டது அப்படின்னு பாருங்க, குறுகிய பாடல்களை கொண்டது வந்து எது அப்படின்னா முல்லைப்பாட்டு. ஸோ 10 பாட்டு நூல்களில் அதிகமான வந்து பாடல்களை கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது, மதுரை காஞ்சி. குறைவான பாடல்களை கொண்டது அப்படின்னா முல்லை பாட்டு ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க, சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு, அந்த விளக்கு ஏழைகளுக்கு கிடைப்பது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது வந்து அறிஞர் அண்ணா ஓகேங்களா. ஸோ 12th ஸ்டேட்மெண்ட், பின் வருவனவற்றில் எது சரியானது, இது வந்து கரெக்ஷன் கேட்கறாங்க. அம்புஜதம்மாள் காந்தியடிகளால் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா. ஸோ அம்புஜம்மாள் கிடையாது ஒரிஜினலா, யார் அப்படின்னா கடலூர் அஞ்சலை அம்மாள் தான் வந்து தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. கடலூர் அஞ்சலை அம்மாள். ஸோ நீல்சனை அகற்றும் போராட்டத்தில் அஞ்சலி அம்மாள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, கலந்து கொண்டாங்க ஓகே. அப்போ அம்புஜதம்மாள் யார் அப்படின்னா காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லுவாங்க, யார, அம்புஜதம்மாள் ஓகேங்களா. ஸோ தென்னாட்டின் ஜான்சி ராணி கடலூர் அஞ்சலி அம்மாள். அப்ப எது சரியான ஸ்டேட்மெண்ட்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ரைட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 13th பாருங்க, 1875 சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்தி நீதிபதியாக யாரு, டி முத்துசாமி நியமிக்கப்பட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் இந்தி நீதிபதியா வந்து நியமிக்கப்பட்டது இந்த முத்துசாமி தான். வருஷம் வந்து 1875 கிடையாது, 77 ஓகேங்களா. ஸோ இந்தியர் ஒருவரை நீதிபதியாக நியமித்ததை சென்னையில் உள்ள ஒட்டுமொத்த பத்திரிகைகளும் பாராட்டின. ஸோ பாராட்டுல எல்லாமே வந்து எதிர்த்திருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்ப என்ன, அது 2 ஸ்டேட்மெண்ட்டும் தவறான ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா. ஸோ எதுவுமே சரியில்லை, எதுவும் இல்லைன்றது தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அடுத்து 14th பாருங்க, தவறான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கோம் தெரியும். ஸோ சூரிய நாராயண சாஸ்திரி சமஸ்கிருதத்தில் 14 வரி கவிதைகள் வடிவத்தை அறிமுகப்படுத்தினார். ஸோ சமஸ்கிருதத்தில் அறிமுகப்படுத்தல, தமிழ்ல தான் வந்து இந்த 14 வரி செயல் வடிவத்தை வந்து தமிழுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பார். அயோத்திதாசர் பௌத்த மறுமலர்ச்சியில் ஆரம்பகால முன்னோடி. ஸோ ஆரம்பகால முன்னோடிலாம் கிடையாது, HS ஆல்கட் அவருடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு தான் வந்து பின்காலத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாரு, பௌத்தத்துக்கு வந்து தழுவிருப்பார் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கத்தை வந்து நிறுவியவர் வந்து ரெட்டைமலை சீனிவாசன் சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து ரெட்டைமலை கிடையாது, MC ராஜா. ஸோ 1928 வந்து இந்த அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கத்தை வந்து நிரூபிப்பார். அப்ப வந்து தவறான ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா மூணுமே வந்து தவறான ஸ்டேட்மெண்ட் தான் ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து ஒரு மேட்ச் தான் ஃபாலோயிங் பாருங்க, ஜீவிய சரித சுருக்கம் ரெட்டைமலை சீனிவாசனோட சுயசரிதை எந்த வருஷம் அப்படின்னா 1939. முதல் தமிழிசை மாநாடு எப்போ அப்படின்னா 1943. முதல் தமிழிசை மாநாடு 1943. தம்பிரான் வணக்கம் அப்படின்ற ஒரு புக் வந்து கோவாவில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த வருஷம் அப்படின்னு பாருங்க 1578 ஓகேங்களா. அதுக்கப்புறம் தரங்கம்பாடி அச்சகம் சீகன் பால்க அவர்கள் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அச்சகம் எங்க அப்படின்னா தரங்கம்பாடியில தான். வருஷம் வந்து 1709 ஓகேங்களா. ஸோ ஆன்சர் பாருங்க, ஜிவி சரிசுக்கு 1939, முதல் தமிழிசை மாநாடு 3, தம்பிரான் வணக்கம் 1958 ஓகேங்களா. சரி 1578, தரங்கம்பாடி வந்து 709. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க, முத்துலட்சுமி ரெட்டி பத்தி ஒரு எந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ உப்பு சட்டத்தை மீறியதற்காக அபராதம் விதிக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துலட்சுமியா கிடையாது, ருக்மணி லட்சுமிபதி ஓகேங்களா. ஸோ ருக்மணி லட்சுமிபதி அம்மையார் தான் வந்து அபராதம் கட்டியிருப்பாங்க ஓகேங்களா. எதுக்காக அப்படின்னா உப்பு சட்டத்தை மீறியதற்காக. அடுத்து பாருங்க, அவர் 1929 தேவதாசி ஒழிப்பு மசோதாவை மதராஸ் சட்டமன்றத்தில் முன்மொழிந்தார். ஸோ 1929 கிடையாது, 1930 தான் இந்த மசோதா தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அந்த மசோதா வந்து பில்லா வந்து 1947 மாறி இருக்கும், OP ராமசாமி அவர்களே ஆட்சி காலத்துல ஓகேங்களா. ஸோ அந்த பில் பாஸ் பண்ணது 1930, அது ஆக்டா மாறினதான் இப்போ 1947 ஓகேங்களா. ஸோ இப்போ ஆன்சர் பாருங்க, சரியானது கேட்கறாங்க, ரெண்டுமே வந்து சரி கிடையாது ஓகேங்களா, எதுவுமே இதுல சரி இல்லை. ஸோ அடுத்து பாருங்க 17th, தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சபா அப்படின்ற ஒரு சபாவை வந்து எப்போ வந்து யாரால வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுதுன்னு கேட்கறாங்க. ஸோ ஆபிரகாம் பண்டிதர் 1912 சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படின்ற அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருப்பாரு எங்க, தஞ்சாவூர்ல ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெரியாரால் தொடங்கப்படாத பத்திரிகை, இந்த கீழ்கண்ட பத்திரிகை எது வந்து பெரியாரால வந்து ஸ்டார்ட் பண்ணு கேட்கறாங்க. ஸோ பகுத்தறிவு ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு 1934, புரட்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு 1933, குடியரசுன்றது 1925 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ரிவோல்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா 1928 ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. விடுதலை அப்படிங்கிறத
1935 உருவாக்கியிருப்பாரு. ஓகேங்களா. அப்ப எந்த பத்திரிகை வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா சுதந்திரம் அப்படின்ற பத்திரிகை தான் வந்து இவரால தொடங்கப்படாத பத்திரிகை பெரியார். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்க, எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படவிட்டால் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது பாருங்க, நடேசனர். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க, மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் என்ற அமைப்பு எப்போது எப்போது உருவாக்கப்பட்டது, யார் அப்படின்னு பாருங்க. ஸோ 909 தான் வந்து மதராஸ் பிராமணர் சங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்க, சரியான குற்றை தேர்ந்தெடுக்க. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி பத்தி வைக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ 1916 ஆண்டு தொடங்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்ற சங்கம் வந்து 1918 தான் வந்து நீதி கட்சியின் பெயர் மாற்றான்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து 1916 மாறி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்றது ஜஸ்டிஸ் பார்ட்டியா மாறி இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு பாருங்க, இந்த கட்சி வந்து நிறைய வந்து இதழ்கள்லாம் வெளியிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ தமிழ்ல வந்து திராவிடன், தெலுங்குல வந்து ஆந்திர பிரகாசிகா, ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நீதி கட்சி இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்காமல் பிராமணர் அல்லாதோர் நலன் காக்கும் பணியில் தான் வந்து ஈடுபடுத்துன்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அந்த அளவுக்கு வந்து போராடலாம் கூட. ஸோ நான் பிராமின்ஸ்க்கு வந்து அதிகமாக வந்து இவரோட பார்ட்டிசிபேஷன் பிடிச்சி அவங்களோட நலனுக்காக வந்து நம்மளே பார்ட்டிசிபேஷன் வந்து நீதி கட்சி வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. அப்போ வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது ஸோ 203 தான் வந்து சரி. ஸோ 1916 அந்த பேரும் மாறி இருக்கும், நீதி கட்சின்ற பேரும் மாறி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க, 2021 ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது. ஸோ கரண்ட் அஃபேர் திருவள்ளுவர் விருது யாருக்கு கொடுக்குறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ வைகை செல்வன், இந்த நித்யானந்த பாரதி வந்து 2020 வாங்கியிருப்பாரு திருவள்ளுவர் விருது. ஸோ எப்போ இந்த அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்க, 1986 இருந்து. ஓகேங்களா. ஸோ 1986 இருந்து அந்த திருவள்ளுவர் விருது கொடுத்து வராங்க. அடுத்தது பாருங்க, ஸோ திருக்குறள் ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ பாம்போடு உடன் உறைந்து அற்று. ஸோ பாம்போடு வந்து யாரு வந்து உடன் உறைந்து அற்று அப்படின்னா யாரை வந்து சொல்றாங்க அப்படின்னா, உடன்பாடு இல்லாதவங்க, நம்ம கூட வந்து ஒரு மனப்பொருத்தமே இல்லாதவங்க கூட ஒரு வாழ்க்கை வாழ்றது அப்படிங்கிறது ஒரு குடிசையில வந்து பாம்பு வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி அப்படின்றாங்க. பாம்போடு உடன் உறைந்து அற்றுங்கிறது உடன்பாடு இல்லாத வாழ்க்கை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் செத்தார் பாருங்க, கல் உண்பவர் தான் செத்தாருக்கு வந்து ஈக்குவலா வந்து திருவள்ளுவர் சொல்றாரு. ஸோ என்ன அப்படின்னு பாருங்க, துஞ்சினார் செத்தாரின் வேறெல்லர் எஞ்ஞாற்றும் நஞ்சுன்பவர் கல்லுன்பவர்னு சொல்றாங்க. ஸோ தூங்குறவங்களும் செத்தவங்களும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அது மாதிரிதான் வந்து கல்லுன்பவர்களும், ஸோ இந்த விஷம் குடிக்கிறவங்களும் விஷம் ஆழ்ந்தவர்களும் கல்லுன்பவர்களும் ஒரே மாதிரி தான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மீன் பண்றாரு. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க, வறுமை தருவது. வறுமை தருவது எது அப்படின்னா, சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்று ஈடு. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து அதிகமான துன்பத்தை தந்து நம்மளுக்கு குடியை வந்து கெடுக்கிறதுனா சீரழிக்கும் சூது தான். அதை மாதிரி ஒரு வறுமை வந்து வேற எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து மீன் பண்றாரு. ஸோ வறுமை தருவது எது, சீரழிக்கும் சூது. ஓகேங்களா. அது வந்து இகழ்வேந்தார் சேர்ந்து வருவார். ஓகேங்களா. சோ அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தார் சேர்ந்து வருவார். சோ ஒரு அரசனை பின்பற்றி வாழக்கூடியவங்க பாத்தீங்கன்னா ஒரு தீக்கிட்ட இருக்கிற மாதிரி கிட்டையும் போக முடியாது, தூரமும் இருக்க முடியாது. சோ அது மாதிரி இருக்கிறதா வந்து தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தார் சேர்ந்து வருவார்ன்றது தான் இந்த இடத்துல மீன். ஓகேங்களா. சோ தீக்காய்வார் இதுக்கு. சோ ஆன்சர் பாருங்க, டி 2341. ஓகேங்களா. ஸோ திருக்குறள் வந்து முக்கியமான கொஸ்டின் பார்த்துருங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து 24th பாருங்க, சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சட்ட மேலவை உறுப்பினர். ஓகேங்களா. ஸோ சட்ட மேலவைக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் பார்த்தீங்கன்னா மயிலை சின்னத்தம்பி ராஜா, எம்சின்னு சொல்லுவாங்க, எம்சி ராஜான்னு சொல்லுவாங்க. ஸோ சட்ட மேலவை அதான் முக்கியம். ஓகேங்களா. சட்டமன்ற பேரவை கிடையாது, சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க, தவறான குற்றை தேர்ந்தெடு. வடுவூர் பறவைகள் சரணாலயம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது. ஸோ திருவாரூர்ல தான் வடுவூர் பறவைகள் சரணாலயம் இருக்குது. காரைவெட்டி பறவைகள் சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னா ராமநாதபுரத்துல கிடையாது, ஆக்சுவலா வந்து அரியலூர்ல இருக்கும். ஓகேங்களா. ஸோ அரியலூர்ல தான் வந்து இந்த காரைவெட்டி பறவைகள் சரணாலயம் இருக்கும். ஸோ அப்ப தவறான ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் மட்டும் தான். ஸோ தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பறவைகள் சரணாலயம் இருக்குது, 16 இருக்குது. பிரசண்டா வந்து 16வது சரணாலயமா வந்து எதா இருக்கணும்னா கடுவேலி. ஓகேங்களா. ஸோ கடுவேலி பறவைகள் சரணாலயம் விழுப்புரத்தில் இருக்கக்கூடியது. அப்ப டோட்டலா வந்து 16 இருக்குது பறவைகள் சரணாலயம். ஃபர்ஸ்ட் பறவைகள் சரணாலயம் எது, வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கையில் இருக்கக்கூடியது. தமிழ்நாட்டோட முதல் பறவைகள் சரணாலயம் சிவகங்கையில் இருக்கக்கூடிய வேட்டங்குடி. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியம், கரண்டா வருது. கடுவேலி 16வது பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டில். அடுத்தது பாருங்க, தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்போது தொடங்கப்பட்டது. ஸோ நம்ம ரொம்ப முக்கியமானது 1916 நவம்பர் 20, 1916 தெரியும். ஸோ எக்ஸாக்டா டேட் தெரிஞ்சுக்க, நவம்பர் 20. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்க, ஸ்டார்ட் அப் இந்தியா இந்த டைம் எப்போது தொடங்கப்பட்டது. ஸோ ஸ்டார்ட் அப் வந்து ஜூன் 16 2016. இதே வந்து ஸ்டாண்ட் அப் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்டாண்ட் அப் இந்தியா ப்ரோக்ராம் வந்து ஏப்ரல் 5 2016. ஓகேங்களா. இது வந்து ஸ்டார்ட் அப் வந்து ஜூன் 16, ஸ்டாண்ட் அப் வந்து ஏப்ரல் 5. ஓகேங்களா. ரெண்டுமே வந்து 2016 தான். அப்போ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா.
ஸோ இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படும் மாநிலம், இந்தியாவோட நூல் கிண்ணம் அப்படின்னு சொல்றாங்க, த்ரெட் பவுண்ட் அப்படின்னு சொல்லி எதாவது சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள மொத்த நூல் உற்பத்தியில தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 41% நூல் வந்து தமிழ்நாட்டில் வந்து உற்பத்தி ஆகும். அதனாலதான் வந்து தமிழ்நாட்டை இந்தியாவோட நூல் கிண்ணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் எப்பகுதியில் அமைந்துள்ளது, எங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும். ஸோ பொதிகை மேல தான் வந்து இந்த டைகர் ரிசர்வ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்து எத்தனை டைகர் ரிசர்வ் இருக்குது? 5 டைகர் ரிசர்வ் இருக்குது. ஓவராலா பார்த்தீங்கன்னா 52 இருக்கும். இந்தியாவில் 52 டைகர் ரிசர்வ்ல 5வது டைகர் ரிசர்வ் சாரி தமிழ்நாட்டில் 5 இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த 5வது டைகர் ரிசர்வ் முக்கியம். ஸோ ரீசெண்டாக ஆட் பண்ணது அதாவது மேகமலை புலிகள் காப்பகம். ஓகேங்களா. ஸோ மேகமலை புலிகள் காப்பகம். ஸோ ரீசெண்டா தமிழ்நாட்டோட 5வது புலிகள் காப்பகம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க, நீதி கட்சியோட சாதனை அல்லாதது. ஓகேங்களா. ஸோ அடிப்படை கல்வியா பணியாளர் தேர்வு வரை உருவாக்கி இருப்பாங்க, மதிய உணவு திட்டமும் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் லேட்டரா தான் வந்து 1950 காமராஜர் பீரியட்ல இன்னும் கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க மதிய உணவு திட்டத்தை. ஆனால் ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்திலே இந்த மிட் டே மீல் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. 1920, 21 இந்த காலகட்டத்திலே இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பணியாளர் தேர்வு வாரியம் பார்த்தீங்க அப்படின்னாலும் 1924 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு. ஸோ பிற்காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா 1929 தான் வந்து இது SSA மாறி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனாக வந்து மாறி இருக்கும். வகுப்புவாத பிரதிநிதித்துவம் கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 1921 அண்ட் 22 வந்து இந்த கம்யூனல் ரெப்ரஸன்டேஷனை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அடிப்படை கல்விங்கிறது மட்டும் தான் இவங்களோட சாதனைகளே இல்லை. ஸோ பணியாளர் தேர்வு வாரியம் ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு வந்து 1924, அது வந்து கமிஷனாக மாறுறது 29ல. மதிய உணவு திட்டமும் வந்து 1920 to 21 இந்த காலத்திலே கொண்டு வந்திருப்பாங்க. கம்யூனல் ரெப்ரஸன்டேஷனும் கொடுத்துருப்பாங்க. 1921 கொடுத்துருப்பாங்க, 22ல இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்க, கிராடல் பேபி பிளான் தொட்டில் குழந்தை திட்டம் பற்றி சரியான கூற்று அல்லாதது. ஸோ இது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கறாங்க. ஸோ பெண் சிசு கொலையை ஒழிக்கிறது என்னோட முதன்மையான நோக்கம். கரெக்ட் தான். ஸோ பெண் சிசு கொலை ஒழிக்கிறது முதன்மையான நோக்கம். இந்தியாவில் முதலாக தமிழகம் தான் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் மாநிலமா வந்து தமிழ்நாடு தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் ரைட்டு தான். ஸோ 1993 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்கறாங்க. ஸோ 1993 கிடையாது, 1992. இதுதான் தவறான ஸ்டேட்மெண்ட். சேலம் மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரைட் தான். ஓகேங்களா. ஸோ 1992 வந்து உருவாக்கியிருப்பாங்க. 2001 பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேட்டுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. தருமபுரி, தேனி. ஸோ யூனிட் 9ல ரொம்ப முக்கியமானது திண்டுக்கல், அதுக்கப்புறம் மதுரை மாவட்டம். ஸோ இந்த 4 மாவட்டத்துக்கு எப்போ வந்து விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்னா 2001. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்டது சேலம் மாவட்டத்தில் 1992. ஓகேங்களா. ஸோ பெண் சிசு கொலையை தடுக்கிறதுக்காக. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 32வது ஸ்டேட்மெண்ட், சரி 32வது கொஸ்டின். திருச்செங்கோடு வந்து எதுக்கு புகழ்பெற்றது அப்படின்னு பாருங்க. ஆழ்துளையிடும் பணி. ராஜபாளையம் பருத்தி அறுவை சிகிச்சை பொருளுக்காக. கோயம்புத்தூர் வந்து மாவு வரைக்கும் இயந்திரம். சங்ககிரி பாருங்க லாரி களத்தொழில். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து 2413 தான் ரைட்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ மக்களை தேடி மருத்துவம் திட்டம். ஓகேங்களா. ஸோ இல்லம் தேடி கல்வி திட்டம் மாதிரி மக்களை தேடி மருத்துவம் திட்டம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த திட்டம் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாருங்க, கிருஷ்ணகிரியில தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆகஸ்ட் மந்த். ஸோ கிருஷ்ணகிரியில பர்டிகுலரா சாமனப்பள்ளி அப்படின்ற ஒரு கிராமத்துல. ஸோ நம்மளுக்கு வந்து கிராம நேம டைரக்டா கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமனப்பள்ளின்ற ஒரு இடத்துல தான் மக்களை தேடி மருத்துவர் வீட்டுக்கே வந்து அவங்களுக்கு போய் வந்து சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, தமிழ்நாடு உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தொடர்ந்து எத்தனை முறை வந்து மாநிலத்துக்கான சிறந்த விருதினை வந்து பெற்றுள்ளதுன்னு கேட்கறாங்க. ஸோ 5th டைமா உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில 5வது டைமா கண்டினியூஸா வந்து நம்ம விருது வாங்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, 69% இடஒதுக்கீடு தமிழ்நாடு தனி சட்ட மசோதா இந்திய அரசியல் சட்டத்தின் எத்தனையாவது அட்டவணை. ஸோ 69% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாடு வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த ரிசர்வேஷன் வந்து நம்ம ஷெடியூல். ஓகேங்களா. ஸோ 12 ஷெடியூல் பாத்தீங்களா, அந்த ஷெடியூல் வந்து எத்தனாவது ஷெடியூல வந்து ஆட் பண்ணான்னு கேட்கறாங்க. ஸோ 9th ஷெடியூல்ல தான் வந்து இந்த ஒரு 16% ரிசர்வேஷனை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 76வது சட்ட திருத்தம் 1994. ஓகேங்களா. ஸோ 76 கவர்மெண்ட் 1994 அந்த இதுல தான் வந்து இந்த 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஷெடியூல்ல 9th ஷெடியூல்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ சி. அடுத்து பாருங்க, தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண திட்டம் பற்றி தவறான குற்றம். ஸோ விதவைகளுக்கு விதவை மறுமணத்துக்கு ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் ஸ்கீம். ஸோ இது இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது தப்புன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா. இத்திட்டத்தில் பயன்பெறுவோர் வயது 20 to 40. ஸோ 20 to 40 இருக்கணும். ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 50,000க்கும் கீழ் உள்ளவர்கள். இதுதான் வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்மாம்பாள் ஸ்கீம் வந்து அந்த தர்மாம்பாள் விதவை மகளுக்கு அந்த விதவை மறுமண திட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆனுவல் இன்கமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ கல்வி தகுதி எதுவும் தேவை கிடையாது. ஓகேங்களா. விதவைகளுக்கு மறுவாழ்வு அளிக்க. ஸோ விதவைகளுக்கு மறுவாழ்வு அளிக்க யாருடைய நேம்ல வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா யாரு? தர்மாம்பாள். விதவை மகளுக்கு கல்யாணம் பண்றதுக்காக வந்து யாரோட ஸ்கீம் அப்படின்னு பாருங்க, ஈவே ரா.
ஈவேரா மணியம்மை. இது வந்து விதவை மகளுக்காக, ஓகேங்களா, விதவை மகளுக்காக. ஸோ இன்டர்கேஸ்ட் மேரேஜ் அப்படின்னா வந்து முத்துலட்சுமி அம்மையார், ஓகேங்களா, முத்துலட்சுமி அம்மையார் வந்து இன்டர்கேஸ்ட் மேரேஜ். ஸோ கலப்பு திருமணம். விதவைகளுக்கு கல்யாணம் பண்றது தர்மாமல், விதவை மகளுக்கு ஈவேரா மணியம்மை, முத்துலட்சுமிக்கு இன்டர்கேஸ்ட். ஸோ நல்லா பாத்துங்க. ஸோ தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு என்னது, ஆண்டு ஒரு மனம் இது கீழே கிடையாது, ஓகேங்களா. ஸோ தமிழகத்தில் குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் ஸோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரியலூர். அதிகமானது உங்களுக்கே தெரியும் கன்னியாகுமரி மாவட்டம், ஓகேங்களா. ஸோ அடுத்து 38 பாருங்க. கி ராஜ நாராயணன் தொடர்பான சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும், ஓகேங்களா. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட். கோபாலபுரத்து மக்கள் என்ற நாவலுக்காக 1992ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி வாங்கினான்னு சொல்றாங்க. ஸோ 1992 கிடையாது, 1991, ஓகேங்களா. ஸோ இவரோட ஊர் பாருங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இடைச்சால் அப்படின்றத இவரோட ஊரு. கதை சொல்லி என்ற இதழில் வந்து ஒரு ஆசிரியராகவும் இருந்திருப்பார். அப்ப சரியான ஸ்டேட்மெண்ட் என்னது 2 and 3, ஓகேங்களா. ஸோ 1992 கிடையாது, 1991ல கோபாலபுரத்து மக்கள் அப்படின்ற ஒரு நாவலுக்காக சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாரு. ஸோ ரீசெண்டா அவர் இறந்துட்டார், ஓகேங்களா. ஸோ கைசல் இலக்கியத்தில் தன்னை கூட இவர் வந்து சொல்லுவாங்க கீரா அப்படின்னு, ஓகேங்களா. ஸோ அடுத்து முக்கியமான கொஸ்டின். ஸோ நீட் தேர்வுக்கு மாற்று வழிமுறைகளை ஆராய யாருடைய தலைமையில் உயர்நிலை குழு ஒன்று அமைச்சாங்கன்னு கேட்கறாங்க. ஸோ ஏ.கே. ராஜன், ஓகேங்களா. ஸோ நீட்டை பத்தி ஆராயறதுக்காக வந்து நல்லதா கெட்டதா அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஸோ இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்றதுக்காக யாருடைய தலைமையில் வந்து குழு அமைச்சாங்கன்னா ராஜன். இந்த முருகேசன் இந்த கலையரசன் வந்து எது கூட ரேட் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த முருகேசன் வந்து 7.5 ரிசர்வேஷன், சாரி 7.5% ரிசர்வேஷன், ஓகேங்களா. ஸோ யாருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து சேரக்கூடியவங்களுக்கு, அதாவது ஆர்ட்ஸ், இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இவங்களுக்குலாம் போறவங்களுக்கு வந்து 7.5% இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ண கமிட்டி முருகேசன். யாருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், ஓகேங்களா. ஸோ கலையரசன் பாருங்க 7.5 ரிசர்வேஷன் தான் இவங்களும். இது ஒன்லி ஃபார் மெடிக்கல். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு மெடிக்கல் போறவங்களுக்கு 7.5% வந்து இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணது கலையரசன். அந்த மெடிக்கல் தவிர்த்து மற்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சொன்னது இந்த முருகேசன், ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, பின் வருவனவற்றில் சரியானது இது, ஓகேங்களா. ஸோ ஒரு 3 ஸ்டேட்மெண்ட். சாலை போக்குவரத்தில் தமிழகம் முதலிடம். ஸோ இது மட்டும் தான் தவறான ஸ்டேட்மெண்ட். ஸோ மற்ற 2 பேர் ரைட்டு. தமிழ்நாட்டோட லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா NH 44 ஓசூர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கும். ஸோ 627.5 கிலோமீட்டர், ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டின் மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலைனா NH 75, ஓகேங்களா. ஸோ மதுரையில நத்தம் டு துவாரங்குறிச்சி. ஸோ இந்த ஏரியாவோட 38 கிலோமீட்டர் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ஸ்டெப்பு. ஸோ 2, 3 சரி, 1 வந்து தவறான ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்க, ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கரண்ட் அஃபேர்ல வேர்ல்டு ஓஷன் டே எப்போ அப்படின்னு பாருங்க, ஜூன் 8. அடுத்தது வந்து உயர் ரத்த அழுத்த தினம் பார்த்தீங்கன்னா May 17. ஹெப்பாட்டிட்டிஸ் டே வந்து எப்போ, ஜூலை 28. ரத்த கொடையாளர் தினம், அதாவது பிளட் டோனர் டே வந்து எப்போ அப்படின்னு பாருங்க, ஜூன் 14, ஓகேங்களா. அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரியான ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா. ஸோ 2021ஆம் ஆண்டிற்கான லோகமானிய திலக் நேஷனல் அவார்டு, லோகமானிய திலக் நேஷனல் அவார்டு யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பாருங்க, சைரஸ் பூனாவாலா. ஸோ இந்த சைரஸ் பூனாவாலா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சீரம் இன்ஸ்டியூட் இருக்கு பாத்தீங்களா, இந்த கோவிஷீல்டு வந்து வேக்சின் வந்து தயாரிச்சாங்களா சீரம் இன்ஸ்டியூட், பூனேல இருக்கக்கூடியது. இந்த சீரம் இன்ஸ்டியூட்டோட ஹெட் தான் வந்து இந்த சைரஸ் பூனாவாலா. ஸோ அவருக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, லோகமானிய திலக் தேசிய விருது வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா எந்த மாதம் தலைமை பொறுப்பு வகித்தது, ஓகேங்களா. ஸோ ரொம்பவே முக்கியமானது. ஸோ எந்த மாதம் அப்படின்னு பாருங்க, ஆகஸ்ட் மாதம், ஓகேங்களா. ஸோ இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து மொத்தம் 15 கண்ட்ரிஸ் வந்து மெம்பர்ஷிப் இருக்கும். அதில் வந்து 5+10, ஸோ 5 வந்து பர்மனன்ட் கண்ட்ரிஸ் இருக்கும், இந்த 10 வந்து நான் பர்மனன்ட் கண்ட்ரிஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து 8வது டைமா வந்து நான் பர்மனன்ட் கண்ட்ரியா இந்த செக்யூரிட்டி கவுன்சில் உறுப்பினராக இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு வந்து தலைமை பொறுப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில பார்க்கும்போது நம்ம வந்து எந்த மாசம் வந்து தலைமை பொறுப்பு இருந்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாசம், ஓகேங்களா. ஸோ ஆகஸ்ட் மாசம் தான் வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல இந்தியா வந்து தலைமை பொறுப்புல இருந்திருக்கும், ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க, ஒளி காற்றிலிருந்து தண்ணீருக்கு செல்லும் போது அதன் அளவு வந்து மாறாது, எந்த அளவு வந்து மாறாதுன்னு கேட்கறாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி தான் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ ஃப்ரீக்வன்சி தான் வந்து இந்த காற்றிலிருந்து தண்ணீருக்கு போங்க, அந்த ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகாம இருக்கும், ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்க, கீழ்கண்ட கூற்றை கவனிக்கும். ஸோ தமிழ்நாட்டின் கல்வி அறிவில் தென் மாநிலங்களில் 2ஆம் இடத்தை பிடித்தது, ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடோட கல்வி லிட்ரேசி ரேட் வந்து ஸோ சவுத் இந்தியாவில செகண்ட். ஸோ கரெக்ட் தான், செகண்ட் தான். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து யார் இருக்கா, ஃபர்ஸ்ட் வந்து கேரளா இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டோட கல்வி அறிவும் தேசிய அளவில் குறைவாகும். ஸோ தேசிய நேஷனல் லெவலில் இந்தியா லெவலில் பார்க்கும்போது தமிழ்நாட்டோட கல்வி அறிவு எப்படி இருக்குது, ஸோ இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறான ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டின் உயர்கல்வி சேர்க்கை எனது, ஸோ ஹையர் எஜுகேஷன் ரேஷியோ வந்து
இந்தியாவில் மிக உயர்ந்ததாகும். இந்தியாவிலேயே வந்து ஹையர் எஜுகேஷன் பேஸ் எங்க அதிகமா இருக்குன்னா தமிழ்நாடு தான். ஸோ வந்து 1 and 3 வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு டேட்டா வந்து இந்தியாவை கம்பேர் பண்ணி தமிழ்நாடு பார்க்கும்போது அதிகமாக தான் இருக்கும். அப்போ தமிழ்நாட்டின் கல்வி விகிதம் தேசிய அளவில் கம்பேர் பண்ணி எப்படி இருக்குது, அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 2 மடங்கு அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்க, மனித காது கேட்கும் வரம்பு. ஓகேங்களா. ஸோ 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் வந்து நம்ம கேட்க முடியும். அடுத்து பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேங்களா. ஸோ தாவரோட மூவ்மெண்ட்டை வச்சு அதை வந்து எப்படின்னு சொல்றாங்க, அதோட நேம் வந்து கொடுக்குறாங்க. போட்டோட்ராபிசம், ஜியோட்ராபிசம், ஹைட்ரோ அண்ட் திக்மோட்ராபிசம். போட்டோ அப்படின்னா வந்து ஒளியை நோக்கி வந்து நகர்றது. ஜியோ அப்படின்னா புவியை நோக்கி நகர்றது ஒரு தாவரத்தோட மூவ்மெண்ட். ஹைட்ரோ அப்படின்னா தண்ணீரை நோக்கி அந்த தாவரத்தோட இயக்கம். திக்மோ அப்படின்னா அது தொடுதலின் காரணமாக அந்த டைரக்ஷன் நோக்கி நகர்றது தான் இந்த திக்மோட்ராபிசம். ஓகேங்களா. இப்போ ஆன்சர் பாருங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்து பாருங்க, விட்டமின் குறைபாடால வரக்கூடிய நோய்கள் வந்து கொடுத்துருக்காங்க. விட்டமின் B12 அப்படிங்கிறது சைனா கோபலமைன். விட்டமின் B3 பாருங்க நியாசின். விட்டமின் B6 வந்து பைரிடாக்சின். விட்டமின் B12 அப்படிங்கிறது என்னது, ரிபோஃப்ளேவின். ஓகேங்களா, ரிபோஃப்ளேவின். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. B12 வந்து சைனா கோபலமைன், B3 நியாசின், B6 வந்து பைரிடாக்சின், B12 ரிபோஃப்ளேவின். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க, பாலிட்டி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் அதிகாரம் பெற்றவர் யார்? ஓகேங்களா. ஸோ மாநில சட்டமன்றத்தை கூட்டுறது பிளஸ் வந்து ஒத்தி வைக்கிற அதிகாரம் வந்து யாரு இருக்குன்னா ஆளுநர் கிட்ட தான். அந்த சட்டமன்றத்தை வழி நடத்துறது யாரு? சபாநாயகர். ஆப்ஷன்ல வந்து நம்ம சபாநாயகர் ஃபர்ஸ்ட் வந்து மைண்டுக்கு தோணும். ஸோ சபாநாயகர் வந்து அந்த மாநில சட்டமன்றத்தோட தலைவர். அந்த அந்த சட்டமன்றத்தை வழி நடத்தக்கூடியவர் தான் யாரு? சபாநாயகர். பட் அந்த எம்பிஸ் எம்எல்ஏஸ் வந்து அழைக்கிறது, கூட்டுறது பிளஸ் ஒத்தி வைக்கிறதுலாம் யாருக்கிட்ட இருக்குன்னா அந்த மாநிலத்தோட கவர்னர். ஓகேங்களா. ஸோ ஆளுநர்கிட்ட தான் இருக்குது. ஸோ அடுத்தது பாருங்க, ஸோ ஹைகோர்ட். ஓகேங்களா. ஸோ உயர் நீதிமன்ற நீதிபதியின் தகுதியாக இவை கருதப்படுகின்றன. ஸோ கீழ்கண்ட எந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகணும்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து கேட்கறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். இந்திய குடிமகனாக, இந்தியன் சிட்டிசனா இருக்கும். ரைட்டு தான். அடுத்து பாருங்க, இந்திய நீதித்துறை அலுவலகத்தில் 10 வருஷம் வந்து என்ன பண்ணிருக்கோம், தலைமை பதவி வகித்திருக்க வேண்டும். ஸோ 10 வருஷம் வந்து இந்தியன் ஜுடிஷியல் ஆஃபீஸ்ல ஒரு 10 இயர் ஒர்க் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் ரைட்டு தான். 1 அல்லது 1க்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் 10 வருடங்கள் வழக்கறிஞர் அட்வொகேட்டா அட்லீஸ்ட் என்ன பண்ணிருக்கணும், 10 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். குடியரசுத் தலைவரால் மிகச்சிறந்த நீதித்துறை நிபுணர் அப்படின்ற பேர் வாங்கிருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஸோ இந்த 4வது ஸ்டேட்மெண்ட் தான் தவறான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ 1, 2, 3 மூணுமே வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. இதே வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னா இந்த குடியரசுத் தலைவர் பார்வையில ஒரு மிகச்சிறந்த நீதித்துறை நிபுணர் அப்படின்ற பாயிண்ட் வந்து ஆட் ஆகும். யாருக்கு? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியோட குவாலிஃபிகேஷனுக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்க, ஒரு ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 24 அப்படிங்கிறது பாருங்க. 24 அப்படிங்கிறது என்ன சொல்றதுன்னு பாருங்க. 6ல இருந்து 14 வயதுக்கு உட்பட்ட, அதாவது அபாயகரமான பணிகளில் 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பணிபுரிய தடை. ஸோ அண்டர் 14 ஏஜ் இருக்கிறவங்களாம் வந்து இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றதுக்கு தடை விதிக்கக்கூடிய சட்டம் பாத்தீங்கன்னா அது சரத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 24. 21A என்ன சொல்லுதுன்னா 6ல இருந்து 14 வயசுக்குள்ள குழந்தைங்க என்ன பண்ணணும், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும், இலவச மற்றும் கட்டாய கல்வி அப்படிங்கிறது 21A. ஸோ அடுத்து பாருங்க 45ங்கிறது இந்த 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு முன்பருவ மழலையர் கல்வி. ஸோ 6 வயசுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைகள் இயர்லி சைல்டு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது என்னது? ஸோ இந்த 45. ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 45. ஸோ 39ங்கிறது குழந்தைகளுக்கு நல மேம்பாடுக்கான வாய்ப்பு அளித்தல். ஓகேங்களா. அப்ப ஆன்சர் பாருங்க 4, 2, 3, 1, 4. ஸோ 24ங்கிறது 14 ஏஜ் கீழே இருக்கிறவங்களை வந்து இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ண விடக்கூடாது. 21A அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகள்ல இருக்கும். ஓகேங்களா. ஸோ 86வது சட்ட திருத்தம் 2002 தான் இந்த மாற்றங்களை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 21ங்கிறத அடிப்படை உரிமையை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 6 to 14 இயர்ஸ்க்கு என்ன பண்ணணும், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 45ங்கிறது 6 வயசுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணணும், நம்ம வந்து முன்மலர் கல்வி கொடுக்கணும். அதுக்கப்புறம் 39 அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு நல மேம்பாட்டுக்கான வாய்ப்பினை அளித்தல். ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிகல் 21A 45 இது எல்லாமே எந்த இதுல வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்கன்னா இந்த சட்டத்திருத்தம் மூலமா 86வது சட்டத்திருத்தம் 2002 மூலமா தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ சரியான பதிலை தேர்ந்தெடுக்கும். கால்சியம் ஹைட்ராக்சைடு வயிற்று கோளாறுக்கு மருந்தாக பயன்படுகிறது. அப்படியா? அது கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடையாது, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா. ஸோ மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு தான் வந்து வயிற்று கோளாறுகளுக்கு மெடிசன் ஃபார் ஸ்டொமக் டிசார்டர். ஓகேங்களா. ஸோ கட்டிடத்தை வெள்ளையாக்கப்படுவதெனது கால்சியம் ஹைட்ராக்சைடு. அப்படியே வந்து ஸ்டேட்மெண்ட் மாறி இருக்கு. ஸோ அப்போ சரியான பதில் அப்படின்னா ரெண்டுமே தவறானது. ஓகேங்களா. எதுவுமே இல்லை.
அடுத்தது பாருங்க மேட்ச் த ஃபாலோயிங். ரூரல் வந்து டெவலப்மெண்ட்டுக்காக வந்து உருவாக்கப்பட்ட கமிட்டிகள், லோக்கல் பாடிஸ்க்காக உருவாக்கப்பட்ட கமிட்டிகள் 4 கமிட்டிஸ். ஸோ பல்வந்த்ராய் மேத்தா. ஸோ பல்வந்த்ராய் மேத்தா அப்படிங்கிறது 1957 3 டயர் சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ 3 அடுக்குல வந்து உள்ளாட்சி அரசாங்கம் இருக்குன்னு சொன்னது 3 டயர் சிஸ்டம். ஓகேங்களா. அடுத்து அசோக் மேத்தாங்கிறது 2 டயர்ல வந்து இருக்குன்னு சொன்னது. ஓகேங்களா. ஸோ அசோக் மேத்தா, பல்வந்த்ராய் மேத்தா 3 வார்த்தை. ஸோ 3 டயர்ஸ் நான் வச்சுங்க. அசோக் மேத்தா ஸோ 2 வேர்டு. ஸோ 2 டயர்ஸ் 2 இடத்துல வந்து உள்ளாட்சி அரசாங்கம் இருக்குன்னு சொன்னது. அடுத்தது ஜிவிகே ராவ். இந்த ஜிவிகே ராவ் வந்து பிளானிங் கமிஷன் வந்து செட்டப் பண்ண ஒரு கமிட்டி. ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் ஆஃப் கிராஸ் வித்வுட் ரூட்ஸ், வேறற்ற பொருட்கள் அப்படின்ற கான்செப்ட் வந்து கொண்டு வந்து இந்த ஜிவிகே ராவ் கமிட்டி 85ல. அடுத்து லாஸ்டா பாருங்க எல்எம் சிங்வி 1986ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா 73rd வந்து 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஆகுங்களா. ஸோ இந்த நம்ம உள்ளாட்சி அரசாங்கத்துக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுத்ததே வந்து இந்த எல்எம் சிங்வி கமிட்டி வந்து பேஸ் பண்ணது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ உள்ளாட்சி அரசாங்கத்திற்கு எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி வந்து அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுத்துன்னு கேட்பாங்க. எல்எம் சிங்வி 1986ல. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் பார்க்கும்போது ஸோ 4th one. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க ஆர்டிகல் 3 அத்தரைஸ் த பார்லிமெண்ட். ஓகேங்களா. ஆர்டிகல் 3 அப்படிங்கிறது பார்லிமெண்ட் என்ன விதமான ஒரு பவர் வந்து கொடுத்துருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபார்மே நியூ ஸ்டேட், ஒரு புதுசாக ஒரு மாநிலத்தை உருவாக்குறது. இன்க்ரீஸ் ஆர் டெமினிஸ் த ஏரியா ஆஃப் எனி ஸ்டேட், ஒரு மாநிலத்தோட எல்லை, அதாவது ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதால குறைக்கிறது. இதுவும் வந்து கரெக்ட் தான். ஆல்டர் த பவுண்டரிஸ் ஆஃப் எனி ஸ்டேட். ஓகேங்களா. மாநிலங்கள் எல்லைகளை வந்து மாற்றி அமைக்கலாம். ஆல்டர் த நேம் ஆஃப் தி எனி ஸ்டேட், மாநிலங்கள் பெயரையும் மாற்றி அமைக்கலாம். அப்போ ஆர்டிகல் 3 அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா, ஒரு புதுசா ஒரு மாநிலத்தை உருவாக்கலாம், அல்லது மாநிலத்தோட நிலப்பரப்பை இன்க்ரீஸ் பண்ணலாம், அதை குறைக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், மாநில எல்லைகளையும் மாற்றி அமைக்கலாம், இல்லை மாநிலத்தோட பேரையும் மாற்றி அமைக்கலாம். இது எல்லாமே வந்து ஆர்டிகல் 3 தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 1 to 14 கூட ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஆர்டிகல் 3 இந்த ஃபில் பண்ற எல்லாத்தையும் வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ 1, 2, 3, 4 and எல்லாமே ரைட்டு தான். ஸோ அடுத்து பாருங்க தவறான இது. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் வெவ்வேறு நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கான்செப்டையும் வந்து பாரோ பண்ணிருப்பாங்க. அந்த இதெல்லாம் வந்து இது தவறானு கேட்கறாங்க. ஸோ ஆஸ்திரேலியா பாருங்க அப்படின்னா பொதுப்பட்டியல். ஓகேங்களா. ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டும் வந்து ஆஸ்திரேலியா. தென்னாப்பிரிக்கா பாருங்க சட்ட திருத்த நடைமுறைகள். ஸோ ஆஸ்திரேலியான்னு பார்க்கும்போது பொதுப்பட்டியல் மட்டும் சேர்ந்து பார்க்கணும். பொதுப்பட்டியல் கூட சேர்ந்து என்ன பார்க்கணும்னா ஜாயிண்ட் சிட்டிங். ஓகேங்களா. ஜாயிண்ட் சிட்டிங் கூட்டு அமர்வு, ஒரு பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா வந்து ஒரு மசோதாக்கு மேல வந்து முரண்பாடு வந்துச்சுன்னா ஜாயிண்ட் சிட்டிங் நடத்துவாங்க இல்லைங்களா. ஸோ ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்ற கான்செப்டும் பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட் தவிர்த்து 3வது ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த பொதுப்பட்டியல் இந்த 2 கான்செப்ட்டுமே யார்கிட்ட வாங்கியிருப்போம், ஆஸ்திரேலியா. ஸோ தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிறது சட்ட திருத்த நடைமுறைகள், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்றதை பத்தி. அடுத்து கனடா அப்படிங்கிறது ரெசிடியூரி பவர்ஸ் பத்தி சொல்லக்கூடியது, எஞ்சிய அதிகாரங்களை பத்தி சொல்லக்கூடியது. ஸோ இங்கிலாந்து பாத்தீங்கன்னா சட்டத்தினால் நிலைநாட்டப்பட்ட முறையா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை ராவான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. யார் அப்படின்னா ஜப்பான் தான் வந்து இந்த சட்டத்தினால் நிலைநாட்டப்பட்ட அந்த கான்செப்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை ராங்கிறது இவங்க தான் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க 56. இந்தியாவில் சட்ட விதி 352 பயன்படுத்தி முதலில். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் எமர்ஜென்சி எந்த வருஷம் கொண்டு வந்தான்னு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வந்த வருஷம் 1962. ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 352 பயன்படுத்தி. ஸோ இந்தியா சைனா வரலாம் வந்து இந்த எமர்ஜென்சி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மொத்தம் 3 டைம் வந்து நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வந்திருப்பாங்க. 1962ல, 1971 and 1975. ஸோ 3மே ரொம்ப முக்கியமானது. 62ல இந்தியா சைனா வருது, 71ல இந்தியா பாகிஸ்தான் போர், 75ல நடந்தது உள்நாட்டு கலவரம் நடந்திருக்கும். இது 3 விஷயத்துல தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 352 யூஸ் பண்ணி எமர்ஜென்சி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்க யூனிவர்சல் அடல்ட் பிரான்சிஸ், அதாவது வயது வந்தோர் வாக்குரிமை அப்படிங்கிறது 21 வயசுல இருந்து 18 வயசா வந்து எப்போ வந்து சட்டத்தின் மூலம் குறைக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ வயது வந்து வாத்துக்கணும் அப்படின்னா 18 வயசானவங்க எல்லாமே ஓட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டம் வந்து எப்போ நம்ம ஃபாலோ பண்றோம் பாருங்க. 61வது சட்ட திருத்தம் 1988. ஓகேங்களா. ஸோ 21/18. ஓகேங்களா. ஸோ 61 1988. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுங்க. ஸோ 21 வயசுல இருந்து 18 வயசா வந்து நம்ம வந்து அந்த ஏஜை வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. ஓட்டிங் ஏஜ் வந்து 18 வயசா மாத்திட்டாங்க. எந்த சட்ட திருத்தம்? 61வது சட்ட திருத்தம். எந்த வருஷம்? 1988. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்க கரண்ட் சேர்மன் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தற்போதைய தலைவர்கள் சொல்றோம். பிரசண்டா யார் வந்து தலைவராக இருக்காங்க ஹியூமன் NHRCக்கு? ஸோ அருண்குமார் மிஸ்ரா. அப்போ NHRC வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அக்டோபர் 12, 1993 முக்கியம். இதே வந்து SHRC அப்படின்னா 1997 ஏப்ரல் 17. ஓகேங்களா. ஸோ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து 1997ல. இதே வந்து NHRC வந்து 1993ல. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க ஹிஸ்டரி கொஸ்டின். தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரை வந்து பொறித்து கொண்டாருன்னு கேட்கறாங்க. ஸோ பாமணி அரசர் பாமன் ஷா. ஸோ இவர் தான் அவருடைய நாணயங்கள்ல 2ஆம் அலெக்சாண்டர்னு சொல்லிட்டு வந்து நேம் போட்டிருப்பாரு.
அடுத்தது மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சிவிசி. ஸோ இவங்களுடைய பதவி காலம் கேட்கறாங்க. ஸோ எத்தனை வருஷம் அப்படின்னு பாருங்க, 4 வருஷம் அல்லது 65 வயது. ஓகேங்களா. ஸோ சிவிசியோட பதவி காலம் 4 இயர்ஸ் அல்லது 65 ஏஜ். ஸோ சிவிசின்னு பார்க்கும்போது எப்போ உருவாக்கப்பட்டவன்னு பார்த்தீங்கன்னா 1964 எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்கன்னு பாருங்க, சந்தானம் கமிட்டி. ஓகேங்களா. ஸோ சந்தானம் கமிட்டி இது 2003 தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியா மாறி இருக்கும். ஸோ ஸ்டாச்சுட்டரி பாடின்னு பார்க்கும்போது சட்ட ரீதியான அங்கீகாரம் கிடைச்சதப்போ 2003 பட் உருவாக்கும் போது சட்ட ரீதியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. 1964 உருவாக்கப்பட்டாலும் 2003 என்ன பண்ணாங்க, இதுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் வந்து கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன், சந்தானம் கமிட்டி. ஸோ ஏஜ் லிமிட் பாருங்க 4 இயர்ஸ் அல்லது 65 ஏஜ். ஓகேங்களா. ஸோ அடுத்தது அரப்பா மக்கள் நிலத்தை உழுதுவதற்கான சான்றாக எங்க வந்து எழுதிக்கிறாங்க. ஸோ அரப்பா மக்கள் நிலத்தை வந்து உழுதுருக்காங்க, உழுதுதான் விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு சான்று எங்க கிடைச்சதுன்னா காளிபங்கன். ஓகேங்களா. ஸோ காளிபங்கன் எங்க இருக்கு, ராஜஸ்தான்ல. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க, எந்த டெல்லி சுல்தான் ஆட்சியில் பக்தியார் கில்ஜி நாலந்தா பல்கலைக்கழகத்தை அடித்தார். அப்ப நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து உருவாக்கணும் யாருன்னு பார்க்கணும்ல. அப்ப யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குமார குப்தர் தான் வந்து, குப்தர்களுக்காரன் தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ முன்னாடி காலத்துல பண்டைய காலத்துல வந்து அவையே வந்து இந்த இதுக்கு வந்து எஜுகேஷனுக்கு ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டி நாலந்தா பல்கலைக்கழகம். இந்த பக்தியார் கில்ஜி தான் வந்து இடிச்சிருப்பாரு. யாருடைய ஆட்சினா குத்புதீன் ஐபக்தியோட ஆட்சியில தான் பாத்தீங்கன்னா இந்த பக்தியார் கில்ஜி தான் வந்து இடிச்சிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்க, சங்க வம்சத்தின் சிறந்த அரசர் 2ஆம் தேவராயர். ஸோ விஜயநகர பாவனி அரசை வந்து ஒரு 4 பிரிவை பிரிப்பாங்க. சங்கம, சாளுவ, துளுவ, அரவீடு. ஸோ இந்த 4 இதுல வந்து சங்க வம்சத்தை சிறந்த ஆட்சியர் 2ஆம் தேவராயர் தான். இவரது ஆட்சி காலத்தில் பாரசீக நாட்டின் தூதுவர். ஓகேங்களா. ஸோ அப்துல் ரசாக் வந்து வருகை புரிஞ்சிருப்பாரு. ஸோ எந்த நாடுன்னு தெரிஞ்சுக்க, பாரசீக நாடு. அப்துல் ரசாக் யாரோட வந்திருப்பாரு, சங்க வம்சத்துல தான் வந்திருப்பாரு. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, சிவாஜி யாரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார். ஓகேங்களா. ஸோ யாரை வந்து தன்னுடைய குருவா எதிர்ப்பாருன்னா தாதாஜி கொண்டதேவ். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, குலாம்கிரி என்ற நூலை எழுதியவர் பாத்தீங்க அப்படின்னா ஜோதிராவ் பூலே, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்தவர். ஸோ ஜோதிராவ் பூலே. குலாம்கிரி அப்படின்றதுக்கான மீனிங் வந்து அடிமைத்தனம். அவருடைய கருத்துக்கள் எல்லாம் இந்த நூல்ல வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அடிமைத்தனம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. பின் வருவனற்றில் எது சரியாக பொருந்துகிறதுன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நேரு அறிக்கைனா அந்த ஜவஹர்லால் நேருவா மோதிலால் நேரு கன்வியூஸ் வரும். ஸோ ஜவஹர்லால் நேரு கிடையாது, அவரோட அப்பா மோதிலால் நேரு தான் வந்து நேரு ரிப்போர்ட் வந்து கொண்டு வந்தது. ஓகேங்களா. ஸோ 1928 ஸோ 1928 வங்கப்பிரிவினை வந்து பிரிச்சது யார் அப்படின்னு பாருங்க, 905 தெரியும். 1905 எந்த அரசன் எந்த பிரபு அப்படின்னா கர்சன் பிரபு. ஸோ திருப்பி வந்து வங்க ஜாயினிங், அதாவது வந்து வங்க திரும்ப வந்து எப்போ ஜாயின் ஆச்சு அப்படின்னா 1911. ஓகேங்களா. ஸோ இந்த டைம்ல யார் அரசர் இருந்தாங்கன்னா இது வந்தாங்கன்னா ஹர்டிஜிங் பிரபு. தெளிவா புரிஞ்சுக்க, வங்க பிரிவினை வந்து பிரிச்சது வந்து கர்சன் பிரபு. திருப்பி ரீஜாயின் ஆஃப் பெங்கால் வந்து எப்போ அப்படின்னா ஹர்டிஜிங் பிரபு காலத்துல 1911. ஓகேங்களா. ஸோ வட்டமேசை மாநாடு வல்லபாய் படேலா இது சரியாக பொருந்துகிறதுன்னு கேட்கறாங்க. ஸோ 3மே சரியாக பொருந்தல. வட்டமேசை மாநாடுல வல்லபாய் படேல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க மாட்டாரு. ஸோ பூனா ஒப்பந்தம் 1932 நடந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில. ஸோ அதுதான் வந்து சரியா வந்து பொருந்தக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க, இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு புத்தகத்தோட ஆசிரியர். ஸோ அடிக்கடி வந்து ரீசெண்டா இருந்த டிஎன்பிசி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருந்தாங்க. இந்தியன் அன்ரெஸ்ட் இந்த புக் வந்து வேலண்டைன் சிரோல். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தலைவர்களில் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பில்லாத தலைவர். ஸோ சுயராஜ்ய கட்சிங்கிறது 1923 ஃபார்ம் பண்ணது சுவராஜ் பார்ட்டி. ஸோ இதோட வந்து யாரோட ஃபவுண்டர் அப்படின்னு பாருங்க, மோதிலால் நேருவும் சித்தரஞ்சன் தாஸ் தான் வந்து இந்த சுவராஜ் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 1923 தமிழ்நாட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணது, தமிழ்நாட்டில் தலைமை தாங்கினது சத்தியமூர்த்தி. அப்ப தொடர்பில்லாதவர் யாரு, ராஜாஜி தான் வந்து தொடர்பில்லாதவர். ஓகேங்களா. ஸோ கல்பனா தத் எதனுடன் தொடர்புடையவர், இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன். ஓகேங்களா. ஸோ இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் 1930 ஏப்ரல் 18. ஓகேங்களா. ஸோ ஏப்ரல் 18 1930 சூர்யா சென் தான் வந்து இந்த ஒரு புரட்சிகர அமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இதுல வந்து கல்பனா தத்துவ ஒரு மெம்பரா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க 70th கொஸ்டின், வாவோ சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். ஸோ கூற்று வந்து கரெக்ட் தான். வாவோ சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனம் தொடங்கினார். காரணம், இந்திய கடற்கரையில் ஆங்கிலேயர்களின் முட்டுரிமை அவர் எதிர்த்தார். 2 பேர் ரைட் தான். ஓகேங்களா. ஸோ 906 தான் சுதேசி கப்பல் நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா.
அப்ப கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது தான் சரியான ஸ்டேட்மெண்ட். கிரிப்ஸ் தொகுப்புக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வருவது புரிந்தது? லின் லித்கோ பிரபு. ஸோ இவருடைய பீரியட்ல வந்து கிரிப்ஸ் தொகுப்புக்குழு 1942 மார்ச். ஸோ இந்த டைம்ல வந்திருப்பாங்க லின் லித்கோ பிரபு. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தனர்? ஸோ இந்தியாவை விட்டு வெளியேறது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, 1947. அதுக்கு முன்னாடி நைட்டே போயிருப்பாங்க. ஸோ அது வந்து எப்போ வந்து சொன்னாங்க, எப்போ வந்து எந்த காலத்துல போறதா வந்து அவங்க அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா, ஸோ இந்த அறிவிச்ச டேட் வந்து ஓகேங்களா, ஸோ நாங்கள் இந்த டைம்ல தான் போறோம் அப்படின்னு சொன்னது வந்து February 20, 1947. இது வந்து அறிவிப்பு கொடுத்தது. ஸோ எந்த டைம்ல போறோம் அப்படின்ட்டு. ஸோ எந்த டைம்குள்ள போறோம் அப்படின்னா ஜூன் 1948, 1948 ஜூன் மாசத்துக்குள்ள நாங்கள் போயிடணும்னு சொல்லி சொன்னாங்க. எப்போ? February 20, 1947. எப்போ போனாங்க? ஆகஸ்ட் 15, 1947 போயிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஜூன் 1948. ஓகேங்களா. அறிவிப்பு கொடுத்தது February 20. அடுத்து பாருங்க, இந்திய ரிசர்வ் வங்கி 2018-19 ஆண்டில் தனது உபரி நிதியிலிருந்து மத்திய அரசுக்கு எவ்வளவு கோடி வழங்கினது அப்படின்னா 68,000 கோடி. ஓகேங்களா. 68,000 கோடி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது, நேர்முக வரியில் தவறான ஒன்று. இது வந்து தவறானு கேட்கறாங்க. ஓகேங்களா. ஸோ வரி ஏய்த்தலுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. கண்டிப்பா நேர்முக வரியில வரி ஏய்த்தலுங்கிறது கண்டிப்பா நடைபெறும். ஓகேங்களா. ஸோ நேர்முக வரியின் இயல்பு வளர் வீதம் எல்லாமே வந்து இதோட சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க, 75 பொது கடனை திருப்பி செலுத்தும் முறை. ஸோ பப்ளிக் டெப்ட். ஓகேங்களா. ஸோ இந்த பப்ளிக் டெப்ட் வந்து கவர்மெண்ட் வந்து எப்படி திருப்பி கொடுக்குது அப்படின்னு பாருங்க. ஸோ கடனை மாற்றுதல், அதாவது ஒரு ஆள் வந்து ஒரு 10,000 கடன் வாங்கியிருக்காங்க, ஒரு 10%, அதாவது ஒரு 10 ரூபா வட்டியில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு 5 ரூபா வட்டிக்கு வந்து மாற்றி கொடுக்குறது. அந்த 10,000 வேற ஒரு ஆள் வந்து 5 ரூபா வட்டி கொடுப்பாங்க. அப்படி வட்டி வந்து மாற்றி கொடுக்கும்போது இந்த 10,000 இங்கே வாங்கி இங்கே கொடுத்துருவாருங்களா, அப்போ வந்து அந்த வட்டியோட கடன் சுமை வந்து குறைஞ்சிடும், வட்டி வந்து குறைஞ்சு போயிடும். அதாவது கடனை மாற்றுதுன்னு சொல்லுவாங்க. மூன்றும் நிதி அப்படின்னா வந்து ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும், பப்ளிக் கிட்ட வந்து கடனை வந்து வாங்குறதுக்காக, திருப்பி செலுத்துறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு பர்டிகுலராக வந்து செப்பரேட்டா ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வந்து ஒரு பர்டிகுலர் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்ச அமௌண்ட் எடுத்து பப்ளிக் கிட்ட வாங்கின அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ பகுதியாக செலுத்துதல் அப்படின்னா அப்பப்போ வந்து பே பண்ணி இந்த கடனை வந்து திருப்பி செலுத்துவாங்க. ஸோ கடனை மாற்றுதல், மூழ்கும் நிதி, பகுதியாக செலுத்தல், இது எல்லாமே வந்து பொது கடனை திருப்பி செலுத்தும் முறைகள். ஸோ இவை அனைத்தும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்க, புதிய மேம்பாட்டு வங்கி. ஓகேங்களா. ஸோ நியூ டெவலப்மெண்ட் பேங்க் எது வந்து எது கூட தொடர்புடைய அப்படின்னா பிரிக்ஸ் கூட. ஓகேங்களா. ஸோ பிரிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இந்த பிரிக்ஸ்ல இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க், ஸோ இந்த பிரிக்ஸ் அமைப்பு தான் வந்து இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 2015. ஓகேங்களா. ஸோ சாஃப்டா அப்படின்றதுக்கான மீனிங் பாருங்க, சவுத் ஏஷியன் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா அப்படின்றது தான் இதனுடைய ஒரு மீனிங். அடுத்து 10th ஃபயர் பிளான் பாருங்க, 2012 to 2007. ஓகேங்களா. ஸோ இந்திய திட்டமிடலுக்கான வரைபடங்கள் முதலில் எந்த பொறியாளர் நிர்வாகியிடமிருந்து வந்தன அப்படின்னா எம் விஸ்வேஸ்வரய்யா தான் வந்து ஸோ இந்த பிளானிங் கமிஷன் ஒரு பேஸ் வந்து கொடுத்தது. ஓகேங்களா. ஸோ 14 நிதிக்குழுவின் தலைவர். ஸோ 14th பிரான்ஸ் கமிஷன் எடுத்து பாருங்க, YV ரெட்டி. ஓகேங்களா. ஸோ 14th பிரான்ஸ் கமிஷன் எடுத்து வந்து YV ரெட்டி. இப்போ வந்து போயிட்டு இருக்குது 15th பிரான்ஸ் கமிஷன். யாரு? NK சிங் தான் வந்து இப்போ வந்து தலைவராக இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 2025 வரைக்கும் உங்க பதவி காலம் 2020 இருந்து. ஸோ எவரி 5 years வந்து பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவாரு, இந்த நிதிக்குழு வந்து அமைப்பாரு ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறையும். இப்போ வந்து 2020 இருந்து 25 போயிட்டு இருக்குது. யாரு? NK சிங் தான் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் மட்டுமே நிகழும் வேலை வாய்ப்பை நீங்கள் எவ்வாறு குறிப்பிடுவீர்கள்? ஸோ ஒரு பர்டிகுலர் டைம்ல தான் வேலை இருக்கு, மற்ற டைம்ல வேலை இல்லை அப்படின்னா அது சீசனல் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா. அப்போ வந்து பருவகால வேலை வாய்ப்பு. ஸோ அடுத்து பாருங்க, பிரதம மந்திரியின் முத்ரா யோஜனா அப்படின்ற திட்டம் வந்து எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாருங்க, April 8, 2015. ஓகேங்களா. ஸோ இந்த மேக்ஸ் கொஸ்டின்லாம் வந்து நம்ம பின்னாடி வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஜிஎஸ் மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க 96, சர்வதேச எல்லை இல்லாத மாநிலம் ஹரியானா அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, செகண்ட் ஸ்டேட்மெண்ட், குஜராத் மற்றும் அருணாச்சல பிரதேசம் இடையே நீளமான வேறுபாடு 45 டிகிரின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ 45 கிடையாது, இந்த 68 டிகிரி 7 இருந்து, அதாவது இந்தியாவோட கிழக்கு தீர்க்கரை. ஸோ லாங்கிடியூடுன்னு சொல்லுவாங்க. இந்த வந்து குஜராத்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இருக்கும். இங்க வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 97 டிகிரி 25 மினிட். ஸோ இதோட ஆவரேஜ் டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 29.18 வரும். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது, இந்த இடத்துல தவறான ஸ்டேட்மெண்ட். இந்தியாவில் 28 மாநிலங்கள் 9 யூனியன் பிரதேசங்கள் இருக்கா. பிரசென்டா வந்து 28 ஸ்டேட்ஸ் இருக்கு, 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்ப சர்வதேச எல்லை இல்லாத மாநிலம் ஹரியானா, அது ரைட்டு.
ஸோ ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பின்வரும் அறிக்கையில கவனிங்கள். அப்போ வந்து 1 மட்டும் தான் சரியானது. ஓகேங்களா? அப்ப 2, 3 தவறான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, தவறாக பொருந்தியுள்ள ஜோடியை அடையாளம் காணவும். யமுனை அப்படிங்கிறது கங்கையோட ஒரு துணை நதி தான். ஓகேங்களா? ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். பத்மா பங்களாதேஷில் உள்ள கங்கை நதியின் பேரு. ஓகேங்களா? ஸோ கங்கைக்கு பங்களாதேஷ்ல என்னன்னு பேரு? பத்மா அப்படின்றது பேரு. மேகனா வந்து பங்களாதேஷில் பிரம்மபுத்திராவோட பேரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ பிரம்மபுத்திராவில பங்களாதேஷுக்கு சரி, பிரம்மபுத்திராவுக்கு பங்களாதேஷ்ல என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜமுனா. இது வந்து ஜமுனா, அதாவது பிரம்மபுத்திரா. இது வந்து பத்மா, அதாவது கங்கை. எங்க பங்களாதேஷ்ல இதோட நேம்ஸ். ஓகேங்களா? பங்களாதேஷ்ல பிரம்மபுத்திராவுக்கு ஜமுனா அப்படின்ற பேரும், கங்கைக்கு பத்மான்ற பேர் இருக்கு. இது ரெண்டும் ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கோட நேம் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மேக்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தனித்தனியா பங்களாதேஷ்ல என்ன நேம்? பிரம்மபுத்திராவுக்கு ஜமுனா, கங்கைக்கு பத்மா. அது ரெண்டும் சேர்ந்து போகும்போது அதுக்கோட நேம் என்ன? மேக்னட் நேம் வச்சுக்கோங்க. ரெண்டும் சேர்ந்தும் போது மேக்னா அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ சுபன்ஸ்ரீ அப்படிங்கிறது பிரம்மபுத்திராவோட ஒரு துணை நதி தான். ஓகேங்களா? அப்ப இதுல தவறான ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா தேர்டு மட்டும் தான் தப்பு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, தவறாக பொருந்தியுள்ள ஜோடி அடையாளம் காணவும். முதன்மை அப்படின்னா ரெட் கலர். ஓகேங்களா? ஸோ விவசாயம், இந்த சுரங்கம், இந்த மீன் பிடித்தல் எல்லாமே வந்து பிரைமரி செக்டர். ஸோ செகண்டரி ப்ளூ கலர், அந்த பிரைமரில இருந்து கிடைக்கக்கூடிய பொருளை வந்து உற்பத்தி பண்றது எல்லாம், உற்பத்தி சாலை எல்லாமே, உற்பத்தி தொழிற்சாலை பண்றது எல்லாமே அது 2ஆம் நிலை. ஸோ 3ஆம் நிலைன்னு பார்க்கும்போது பிங்க் கலர். ஸோ இந்த பிங்க் கலர்ன்றது அந்த செகண்ட்ல வந்து உற்பத்தி பண்ணது எல்லாத்தையும் போயிட்டு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அதை வந்து சர்வீஸ் செக்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து 4th பாருங்க, குவாட்டர்னரி. ஸோ ஒயிட் கலர். இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவாற்றல் சம்பந்தப்பட்ட, ரிசர்ச் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வரும். ஸோ 4th செக்டர்ல. அடுத்து 5th செக்டர் பாருங்க, குயினரி. ஓகேங்களா? ஸோ குயினரியில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து இந்த 5th செக்டர்ல வந்துடும். அப்போ வந்து எதுவுமே வந்து தவறு கிடையாது, எல்லாமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? அடுத்து 99 பாருங்க, இந்தியாவில் அடர்த்தியான சாலைகள் வடக்கு பெரிய சமவெளியில் காணப்படுகின்றன. ஸோ வடபெரும் இந்த நார்த்தன் பார்ட்ஸ்லாம் வந்து அடர்த்தியான சாலைகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சமவெளியில் சாலை வைப்பது ஒப்பீட்டளவில் எளிதானது. மற்ற இடத்துல வந்து ரோடு போடுறது, சமவெளியில் வந்து ஈக்குவலா இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து சாலை போடுறது ஈக்குவல் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஏ சரியானது, ஆர் என்பது சரியான விளக்கம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, லாஸ்ட் கொஸ்டின், மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் அளவீட்டில் எது பொருந்தாதது என்பதை கண்டறியும். ஓகேங்களா? ஸோ மக்கள் தொகை வந்து பாப்புலேஷன் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். கரெக்டா தான். தேசிய ஒரு பாதுகாப்பு பிரச்சனை, குழந்தையை தத்தெடுக்கலாம். ஸோ குழந்தைய வந்து என்ன பண்ணலாம்? தத்தெடுக்கிறது மூலியமா வந்து இது பண்ணிக்கலாம். மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்தலாம். பல குழந்தைகளை நோக்கமாக கொண்டதா? கிடையாது. பல குழந்தைகள்ன்றது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஜிஎஸ் கொஸ்டினுக்கான 100 கொஸ்டினுக்கான 85 கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 15 கொஸ்டின் வந்து தனியாக மேக்ஸ்ல வந்து தனியாக பார்த்துக்கலாம். ஸோ டெஸ்ட் யாராச்சும் எழுதலை அப்படின்னா எழுதிட்டு 1.5 hours டைம் வச்சுக்கோங்க. 100 கொஸ்டின் எழுதிட்டு அது முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.